என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். கல்வியின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்தியாவின் முதன்மை முதலமைச்சர் தளபதி என தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் கு. தியாகராஜன் பெருமிதம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டதுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் தியாகராஜன் அவர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதியாக இருந்து வருகிறது. மேலும் செய்யூர் கிராமத்திலிருந்து அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் உயர்கல்வியை பெற வேண்டும் என்றார். செங்கல்பட்டு, தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று உயர்கல்வியை பெற வேண்டிய நிலை இருந்ததால் அப்பகுதி இளைஞர்கள் உயர்கல்வியை பெறுவது என்பது மிகவும் குறைவாக இருந்து வந்தது. ஆகையால் அப்பகுதி இளைஞர்கள், பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள் ஆகியோர் சுமார் 25 ஆண்டு காலமாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் காணொலி வாயிலாக செய்யூர் கிராமத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரியை திறந்து வைத்தார். முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் தியாகராஜன் அவர்கள் செய்யூரில் அனைத்து மக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட செய்யூரில் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை கனிவோடு பரிசீலித்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் கல்விக்கண்ணை அனைத்து மாணவர்களுக்கும் தெரிந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கிற பகுதி. எல்லாருக்குமே தெரியும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதி. ஆனால் இங்கு எண்ணற்ற பட்டதாரிகள், பொறியியல் பட்டதாரிகள், மருத்துவர்கள், பல ஆளுமைகள் இந்த பகுதியில் வந்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் எப்படியாவது உயர்கல்விக்கு சென்னைக்கு சென்று படிக்க வேண்டும், செங்கல்பட்டிற்கு செல்ல வேண்டும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொரு வீட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், பல திட்டங்கள், தமிழ் புதல்வனாக இருக்கட்டும், பல திட்டங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை கனிவோடு பரிசீலித்து, நீங்க ஏன்பா குழந்தைங்க செங்கல்பட்டுக்கு போறீங்க, சென்னைக்கு போறீங்க, உங்கள் பகுதியிலேயே அரசு கலை அறிவியல் கல்லூரி உருவாக்கி தருகிறேன் என்று தாய் உள்ளத்தோடு உருவாக்கி தந்திருக்கிறார். அந்த தாய் உள்ளத்தின் கருணை உள்ளத்திற்கு ஒட்டுமொத்த செய்யூர் பகுதி மக்களும் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் படித்த பள்ளி, இந்த ஊர்ல இருந்தா நாங்கள்லாம் வந்தோம். எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கனவா இருந்தது. இன்னைக்கு படிக்கிற பசங்களுக்கு அதை நினைவாக்கி இருக்கிறார். உள்ளபடியே உயர்கல்வியை பொறுத்தவரை இந்தியாவுக்கு முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்கின்றது நாடு அறியும். இந்த இந்திய ஒன்றியத்திற்கே தமிழ்நாடு தான் முன்னுதாரணம். அந்த வகையில் உயர்கல்வி தூக்கி பிடிக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தை மனதிலும் உள்ள போயிட்டு எந்த சூழ்நிலையும் உயர்கல்வியை நீ நிறுத்தக்கூடாது, உங்கள் பகுதிக்கே நாங்கள் கல்லூரி ஆரம்பிக்கிறோம் என்று இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார். வரலாற்று சிறப்பு மிக்க நாள் செய்யூர் பகுதி கொண்டாடி கொண்டிருக்கிறது. கொண்டாடும் முதலமைச்சரை தன் வாழ்நாள் உள்ளவரை செய்யூர் பகுதி மக்கள் கொண்டாடுவார்கள். உள்ளபடியே ஒட்டுமொத்த மாணவர்கள் சார்பாகவும், அவர்கள் பெற்றோர்கள் சார்பாகவும், முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் எங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிங்க. முதலமைச்சருக்கு கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் எங்கு பார்த்தாலும் இந்த கோரிக்கையை வைக்கும் போதெல்லாம் துணை முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. மிக முயற்சி எடுத்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும், மாண்புமிகு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர்களுக்கும், மாண்புமிகு உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், இதற்காக முயற்சி எடுத்த அத்தனை பேருக்கும் மேலும் எங்களுடைய செய்யூர் பகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ளபடியே இது வரலாற்றில் மிக முக்கியமான நாள், கல்வித்துறையில் மிக முக்கியமான நாள். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இல்லங்களுக்கே கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற சமூக நீதி காவலர், வாழும் பெரியார், வாழும் காமராஜர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சி செய்யூர் பகுதி மக்களால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஒட்டுமொத்த செய்யூர் பகுதி மக்கள் சார்பாக எங்களுடைய கோடானு கோடி நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், வாழ்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நன்றி. உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.